வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே, உலகெங்கும் உள்ள என் தமிழ் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. வீடியோ போடுறதுக்கான தேவைகளும் அவசியமும் ஏற்படாமல் இருந்ததுனால நான் போடலை. ரெண்டாவது யூடியூப் சேனல் நமக்கு எதுக்கு அப்படின்னு நினச்சதுனால மட்டும்தான் நான் தொடரலை. சரி, இருந்தாலும் 138 பேர் இருந்தாங்க. இத்தனை பேரை இழக்கணுமா அப்படிங்கிறதுனால தான் சேனல் நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை. சரி இருக்கட்டும், பரவாயில்லை, என்றைக்காவது யூஸ் ஆகும், இருக்கட்டும்னு நினச்சி வச்சுருந்தேன். இப்போ நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு இருந்தாலும் சிலருக்கு சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். அதை சொல்கிறது நமக்கு சொல்கிறது கருத்துக்குரிய சுதந்திரம் நமக்கு நிறைய இருக்குது. கருத்து சுதந்திரம் நமக்கு இருக்குது, நிச்சயமாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு நெருடல் சொல்கிறதுக்கு ஒரு நெருடலாகவே இருந்துச்சு. அதனால் ரொம்ப சிம்பிளாக பட்டினத்தாரோட பாடல் வரிகள் சொல்கிறேன். அது எல்லா விஷயமுமே அதிலே முடிஞ்சு போயிடும். நீயே உனக்கு சொந்தமில்லை, எதற்கு இந்த ஆடம்பரம், ஏன் இந்த ஆர்ப்பாட்டம், பெற்றோர் வயத்த பெயரும் பிணமென்று மாறுது, விரும்பு அணிந்த துணியும் கந்தரென்று ஆகுது, பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது, கூடி வாழ்ந்த மனைவி என்ன கூடவே வசாகுது, ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது, சொந்தமென்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லையடா, நீ இருந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பதேதடா. இதுவே உனக்கு வாடகை வீடு தான். நீ இந்த உடம்புங்கிறதே ஒரு வாடகை வீடு தான். இன்றைக்கி இந்த உடம்பில் இருக்கோம், நாளைக்கு வேறு ஒரு உடம்பில் இருப்போம். இன்றைக்கி பெண்ணாக இருக்கனா நாளைக்கு எதுவாக மாறுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆன்மா மட்டும் ஒன்று. இந்த ஆன்மா செய்கிற பாவ புண்ணியங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த பிறவினே ஒன்று அமையும்னு சொல்லுவாங்க. இறைவன் இருக்கிறது நிஜம் அப்படின்னா அது எப்படி இருக்குது, அந்த இறை சக்தி எப்படி இருக்குன்னா, நம்ம கும்பிடுற உருவ வழிபாடை விட நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள் கர்ம வினைகள் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் உண்மையை சொல்லப்போனால் இறைவன். ஏன்னா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுறேன், ஒரு குற்றம் உங்களுக்கு இழைக்கிறேன், எனக்கு சுய ஒழுக்கம் இல்லாமல் உங்களை உடல் ரீதியாக மன ரீதியாக நான் காயப்படுத்துகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன மன்னிச்சிருவீங்க. ஒரு நல்ல மனிதராக இருந்து நீங்கள் தூய ஆத்மாவாக இருந்து நீங்கள் என்ன மன்னிச்சிருவீங்க. ஆனால் நான் உங்களுக்கு செஞ்சேன் பாருங்கள், அந்த சில குற்றங்கள், சில கர்மங்கள் நான் உங்களுக்கு செஞ்சுருப்பேன்ல, அந்த கர்மங்கள் தான் கடவுள். ஏன்னா அது என்னையை விடாது. நான் ஈஸியாக செஞ்சிருவேன், அதோடய விளைவுகள் என்னென்னு தெரியாமல் நான் ரொம்ப சுலபமாக அதை நான் செஞ்சுருவேன். ஆனால் அந்த கர்ம வினைகள் நிச்சயமாக என்னை திருப்பி அடிக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க, நீ விதைத்த விதை ஒன்று உன்னை அறுக்க காத்திருக்கும்னு. அதைத்தான் சொல்கிறாங்க. அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு இதுதான் சொல்கிறது. தெய்வங்கிறது இந்த கர்மா தான். கர்மா என்ன செய்யும், கண்டிப்பாக திருப்பி அடித்தே தீரும். நீங்கள் எனக்கு ஒன்று செய்வீங்க, பல மடங்காக திருப்பி அடிக்கும், அடிச்சுக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கேவலம் இந்த பணம் இந்த பணத்துக்காக ஏன்டா அப்படி அடிச்சுட்டு சாகுறீங்க. ஒருத்தர் வகாசம் நெத்தியில் இருக்காதுடா, அதையும் கூட எடுத்துகிட்டு தான் எரிப்பாங்க, இல்லை புதைப்பாங்க. வாழ்கிறதுக்கு தான்டா பணம் தேவை. அந்த வாழ்கிறதுக்குலாம் நம்ம வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, அடுத்தவனை வாழ வைக்கிறதுக்கும் அந்த பணம் நமக்கு தேவை. அதுக்காக ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க, மாற்றி 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 கருமம். என்ன ஜென்மம்டா நீங்கள்லாம். இந்த கருமத்தில் போய் ஒருத்தவங்க மாட்டிருக்காங்க பாரு, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. என்னத்தை சொல்ல, விதி வலியது.